திருவண்ணாமலையில் அடியார்களுடன் கிரிவலம் மாதத்தில் 4வது சனிக்கிழமை இரவு மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. அதில் முக்கியமாக கருதப்படுவது கூட்டு விண்ணப்பம். அடியார் பெருமக்களின் குறைகளை முன்கூட்டியே கேட்டறிந்து அனைத்து அடியார்கள் புடைசூழ ராஜகோபுரத்தின் முன்பு இறைவனுக்கு அவர்களின் குறையை கூறி கூட்டு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. இவ்வாறு கூட்டு விண்ணப்பம் செய்யும் பொழுது இறைவன் அவர்களின் குறையை விரைவில் தீர்க்கிறார். அந்த கூட்டு விண்ணப்ப நிகழ்ச்சியை தற்போது காணலாம். நமது கிரிவல குழுவில் பயணிக்கும் அடியார்கள் சிலருக்கு திருமண வரம் கிடைக்காமல் தள்ளி தள்ளி செல்கின்றது. அவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அடியார் பெருமக்கள் முன்னிலையில் திருமண தடை நீக்கும் திருத்தலமான திருமருகல் ரத்னகிரீஸ்வர பெருமானை வணங்கி திருஞான சம்பந்தரின் சடையா எனுமால் பதிகம் பாராயணம் செய்யப்படுகிறது. அவர்கள் அந்த பதிகத்தை பாராயணம் செய்யும் பொழுது இறைவன் நிச்சயம் அவர்களுக்கு திருமண வரம் அளிப்பார். அவர்களுக்காக இப்பொழுது இந்த திருப்பதிகம். திருமணம் நடைபெற்று எண்ணற்ற தம்பதிகள் புத்திர பாக்கியம் இன்றி தவிக்கின்றார்கள். அவர்கள் அற்புதமான புத்திர பாக்கியம் பெறுவதற்காக ஓத வேண்டிய திருப்பதிகம். திருவெண்காட்டில் அருள்பாலிக்கும் சுவாதரேச பெருமானை வணங்கி திருஞான சம்பந்தரின் கண்காட்டு நுதலானும் பதிகம் ஓதப்படுகிறது. இந்த பதிகத்தை பாராயணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எனவே நமது அடியார்கள் சிலருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருப்பதால் அவர்களுக்காக இந்த கிரிவலத்தில் அந்த பதிகத்தை பாராயணம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். கண்காட்டு நுதலானும் கடல் காட்டும் கையானும் தென்காட்டும் ஒருவானும் திரை காட்டும் தடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் தென்காட்டில் உறைவானும் இடை காட்டும் கொடியோனே பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையுள்ளோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் தோளுமை பங்கன் பெண் காட்டு முக்குளநீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே.